தெலுங்கு மொழி பேசுகிறவன் தமிழ்நாட்டுக்கு என்ன துரோகம் செஞ்சிருக்கிறான்? நான் கேட்கிறேன். பிற மொழி பேசுறவன் தமிழர்களுக்கு என்ன துரோகம் செஞ்சிருக்கான்? பார்ப்பன எதிர்ப்பு, உயர் சாதி எதிர்ப்பு என்பது எதற்காக நாம் பேசினோம் கடந்த காலங்கள்ல? அவர்கள் கல்வியை தங்களுக்கு மட்டுமே வைத்துக் கொண்டார்கள், அரசு பதவிகளை தங்களுக்கு மட்டுமே வைத்துக் கொண்டார்கள், அவர்கள் எல்லா வழிபாட்டு உரிமைகளையும் அவர்களுக்கு மட்டுமே கருவறையிலே பூஜை செய்வதற்கான உரிமை இருக்கிறது, மற்றவர்களுக்கு அந்த உரிமை இல்லை என்று சொன்னார்கள். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொன்னதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது. அது கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணுவதற்காக சொல்லப்பட்டது அல்ல. தாழ்த்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன் கோவிலுக்கு உள்ளே வராதே, வெளியிலே நின்று கும்பிட்டு அப்படியே வெளியில ஓடி போயிரும் சொன்னதுக்காக தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னா. கோவில்களுக்குள்ளே அனுமதிக்கப்படாத சாதிகளாக இன்றைக்கு தங்களை வளர்ந்த சமூகமாக கருதக்கூடிய நாடார் சமூகம் மாதிரி எத்தனையோ சமூகங்கள் தள்ளி வைக்கப்பட்டன.